என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். பூந்தமல்லி மதுபான கிடங்கில் அமைச்சர் விக்னேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். 3500 பேருக்கு மீண்டும் பணி வழங்கியதற்கு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுபான கிடங்குக்கு அமைச்சர் விக்னேஷ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு தங்களது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக கட்டணம் 10 ரூபாய் வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்கக்கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார். மேலும் தயவு செய்து பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்க வேண்டாம், ஊழியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்திடம் அமைச்சர் கோரிக்கை வைத்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்தி அறிவுறுத்தப்படும், நிச்சயமாக நிறுத்தப்படும் என சங்க நிர்வாகிகள் உறுதியளித்தனர். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.